சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வுல நாம இப்போ அடுத்த ஒரு தலைப்பாக 9ஆம் திருமுறையில வரக்கூடிய ஓமைகளும் உருவகங்களும் என்ற ஒரு பொழிவை கேட்பதற்கு இருக்கின்றோம். இந்த பொழிவை நமக்கு கொடுப்பதற்காக முனைவர் மான்வழி ரஞ்சித் அம்மா அவர்கள் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திரு அண்ணாமலை என்ற அற்புத தலத்தில் இருந்து நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அம்மா அவர்கள் செஞ்சியில அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில பணியாற்றி வருகின்றார்கள். மிகச்சிறந்த ஒரு கவிஞர், சொற்பொழிவாளர், பல பட்டிமன்றங்களை பார்த்தவர், வானொலி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி கொண்டு இருக்கின்றார்கள். அதோடு சங்க இலக்கிய ஆய்வு நடுவும் திருவண்ணாமலை மாவட்டத்தின் ஒருங்கிணைப்பாளராகவும் பணியாற்றி வருகின்றார்கள். சிறந்த பெண்மணி, இலக்கிய தென்றல் என்ற பல பட்டங்களுக்கு தன்னை சொந்தமாக்கி கொண்டிருக்கின்றார்கள். தனக்கே உரித்தான அற்புதமான ஒரு பாணியில இவங்களோட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசினாலே நமக்கு தோன்றது என்னன்னா, இவங்க கிட்ட படிக்கிற பசங்க யாருக்குமே கண்டிப்பாக போர் அடிக்கிற ஒரு வழக்கமே இருக்காது. அவ்வளவு அழகா ஒரு லைவ்லி செஷனா கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு தடவை அவங்கள்ட்ட பேசும்போதும் அந்த ஒரு எண்ணத்தை தான் நமக்கு கொடுப்பாங்க. அதாவது ரொம்ப அழகா எளிமையாக, அதே நேரத்தில் பசங்களோட அந்த ரிலேட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த டாப்பிக்கை அந்த மாதிரி மிகச்சிறந்த எளிமையாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான பொழிவாளர் தான் இன்று நம்மோடு இணைந்து 9ஆம் திருமுறையில் வரக்கூடிய ஓமைகள், உருவகங்கள் எல்லாத்தையும் எடுத்து காட்டுவதற்காக, சுட்டி காட்டுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். தாமதிக்காமல் மேடையை அம்மாவிடம் ஒப்படைக்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனாகிய சிவபெருமானின் பெருமைகளை குறித்து நாள்தோறும் கிட்டத்தட்ட 1 வருடங்களாக தொடர்ந்து இந்த 9ஆம் திருமுறை குறித்து ஒரு உரையாடலை நிகழ்த்த வேண்டும் அப்படின்னு நினைச்சிருக்கிறதே இறைவனுடைய சித்தம்தான். அந்த சித்தத்தை மிகச்சரியாக உள்வாங்கி நாள்தோறும் பல்வேறு பொழிவாளர்களை இணைத்து, அம்மா ரொம்ப அழகா சொன்னாங்க லாவண்யா அம்மா, எங்களை எல்லாம் இயக்குறவன் டைரக்டர் யாருன்னா சிவபெருமான் அப்படின்னு சொல்லி, அவனுடைய ஆடல் வல்லானினுடைய இயக்குதலுக்கேற்ப நாள்தோறும் இயங்கி நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய லாவண்யா அம்மா அவர்களுக்கு நம்முடைய அனைவரின் சார்பாக ஒரு நன்றியையும் மகிழ்வையும் வாழ்த்தையும் முதலில் நாம் தெரிவித்துக் கொள்ளணும். அந்த வகையில லாவண்யா அம்மா அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்தும். அடுத்ததா, இந்த நிகழ்வினை நாள்தோறும் கண்டுகளித்துக் கொண்டிருக்கக்கூடிய, இந்த உலகில் பல்வேறு இடங்களில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சைவ நெஞ்சங்களுக்கும் நம்முடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா அவர்கள் 9ஆம் திருமுறையில ஏதேனும் ஒரு தலைப்புல பேசுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆடல் வல்லானினுடைய சிறப்பினை நம்ம பேசுறது எப்படி இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். ஒரு இமயமலையினுடைய சிறப்பை ஒரு சின்ன குன்று கிட்ட சொல்லி நீதான் போய் இமயமலையின் சிறப்பை பேசணும்னு சொன்னா எப்படி இருக்குமோ அது போல எனக்கு தோணுச்சு. ஒரு குழந்தைகிட்ட இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு குழந்தை நம்மள்ட்ட கேட்டுச்சு அப்படின்னா, உடனே நம்ம என்ன சொல்லுவோம், இவ்ளோ பெருசா இருக்கும்னு கையை தான் விரிச்சு காட்ட முடியும். அதுக்கு மேல அதை பத்தி நம்மளால தெளிவா எதையுமே சொல்லவே முடியாது. அது போல ஆடல் வல்லானினுடைய சிறப்புகளை எல்லாம் நம்மால் எடுத்து இயம்ப முடியுமா அப்படின்னு நான் யோசிச்சேன். அந்த பிரபஞ்சத்தை எப்படி நம்முடைய சிறு கையினால் குழந்தைக்கு காட்டுவோமோ அது போல நானும் உங்களுக்கு காட்ட முயற்சித்து இருக்கிறேன். இந்த முயற்சி இறையருளால், அவனுடைய திருவருளால் வெற்றி உண்டாக்கட்டும் என்று இறைவனையும் வணங்கி, இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட என்ன தலைப்புல பேச போறேன் அப்படின்னா, 9ஆம் திருமுறையில் உவமைகள் மற்றும் உருவகங்கள். முதல்ல 9ஆம் திருமுறை குறித்த ஒரு சில தகவல்களை பார்த்துட்டு, அதுக்கப்புறமா அதுல இருக்கக்கூடிய உவமை நலன்களை எல்லாம் உங்கள்கிட்ட எடுத்து சொல்லணும்னு இறைவன் என்ன பணிச்சிருக்காரு. அந்த செய்தியினை பின்னர் நம்ம பார்க்கலாம். அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே, பொய்மையே பேசி பொழுதினை பெருக்கும் புழுத்தலை புலையனின் தனக்கு
செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன், எங்கெழுந்தருளுவது இனியே. எல்லாம் வல்ல அண்ணாமலையாரினை வணங்கி 9ஆம் திருமுறை எந்த காலகட்டத்துல தோணுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, சோழ பேரரசினுடைய ஆட்சியில தமிழ் இலக்கியம், சமயம், கலை, அரசியல், நம் மக்களினுடைய பண்பாடு எல்லாமே ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்தது. அப்படி வந்த அந்த காலகட்டத்துல 10ஆம் நூற்றாண்டு, 11ஆம் நூற்றாண்டு, அந்த 2 நூற்றாண்டுகளுக்கு இடையில இந்த 9ஆம் திருமுறையினுடைய அத்துணை அந்த 12 திருமுறைகளுமே அப்பதான் நம்பியாண்டார் நம்பி மூலமாக வெளியில கொண்டு வராங்க. அப்படி அனைவரினுடைய பார்வைக்கும் அந்த பாடல்கள் எல்லாம் வந்தது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோழ பேரரசனுடைய காலத்துலதான். சிதம்பரத்தில் சிறைப்பட்டு கிடந்த திருமுறைகளை எல்லாம் மீட்டெடுத்து மக்களின் உள்ளங்களில் ஒலிப்பதற்கு இந்த 9ஆம் திருமுறையில் மன்னிக்கணும், ஒலிப்பதற்கு சோழன் காரணமாக இருந்தான். அந்த ராஜராஜ சோழனுக்கு இந்த சமயத்துல நாம் எல்லாம் ஒரு நன்றியினை, ஒரு மகிழ்ச்சியினை வெளிப்படுத்திக்கிறோம். அடுத்ததா 9ஆம் திருமுறையில 9 ஆசிரியர்கள் இருந்திருக்காங்க. திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரார், கண்டராதித்தர், பூந்துருத்தி காடவ நம்பி, வேணாட்டடிகள், திருவாலி அமுதனார், புருஷோத்தம நம்பி, சேதிராயர். இந்த 9 பேரும் 9ஆம் திருமுறையில் பாடல்களை இயற்றியிருக்காங்க. 29 பதிகங்கள் இதுல இருக்கு. 365 பாடல்கள் இருக்கிறதா ஒரு பழம் பாடல் சொல்லுது. அந்த பாடலை உங்களுக்கு இப்போ நான் வாசிச்சு காட்டுறேன். அடைவுறு மாளிகை தேவர் 4, திருமாளிகை தேவர் 4 பாடல்களை இயற்றினதா சொல்றாரு. சேந்தர் அன்புரு பல்லாண்டொன்றோ இசைப்பா 3. சேந்தனார் 3 பாடல்களை பாடியிருக்காரு. திடமுடைய கருவூரார் 10, வீரர் சேர்ந்த காடவர் 2, கண்டா வேணாடர் படி புகழோ 1, திருவாலி 4, பன்னு புருஷோத்தமனார் 2, சேதிராயர் உடைய திருக்கடைக்காப்பு 1ஆக 29 ஓது செய்யுள் 301 11 என்கின்ற பாடல் வழியாக, பழைய பாடல் இது. இந்த பாடல் வழியா 365 பாடல்கள் இருக்குன்னு சொன்னாலும் இன்று நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாடல்கள் அப்படின்னு பார்த்தா நமக்கு 301 பாடல்கள் கிடைச்சிருக்கு. இதில் இப்போ இந்த 9ஆம் திருமுறைக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கு. என்ன சிறப்பு அப்படின்னா, இதில் இடம்பெற்றிருக்கின்ற திருவிசைப்பாவும் திருப்பல்லாண்டும் பஞ்சபுராணத்தில் இடம்பெற்ற சிறப்பு. இந்த திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, இந்த பஞ்சபுராணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, இறைவனை பற்றி பாடக்கூடிய மிகச்சிறந்த பாடல்கள் அப்படின்னு சொல்லி 5 பாடல்களை எடுத்திருக்கிறாங்க. அதுல முதல் பாடல் தேவாரத்தில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அதுல இருந்து ஒரு பாடல், திருவாசகத்தில் இருந்து ஒரு பாடல், திருவிசைப்பாவில் இருந்து ஒரு பாடல், திருப்பல்லாண்டில் இருந்து ஒரு பாடல், பெரிய புராணத்தில் இருந்து ஒரு பாடல். இதுல 2 பாடல்கள் 9ஆம் திருமுறையிலிருந்து எடுக்கப்பட்டிருப்பதே. இருக்கிற பாடல்கள் வெறும் 301ஆக இருந்தாலும், நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம்ல ஊர் பக்கம், கீர்த்தி சிறுசா இருந்தாலும் மூர்த்தி பெருசு அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இதில் குறைவான பாடல்களை பெற்றிருக்கக்கூடிய திருமுறையாக இருந்தாலும் கூட இந்த திருமுறையிலிருந்து இறைவனை போற்றி பாடக்கூடிய 5 பாடல்களில் 2 பாடல்கள் எடுக்கப்பட்டிருப்பதுதான் இந்த 9ஆம் திருமுறையினுடைய மிகப்பெரிய சிறப்பாக இருந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த 9ஆம் திருமுறைக்குன்னு வேறு சில சிறப்புகளும் இருக்கு. என்னன்னா, திருவிடைக்கழியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை புகழ்ந்து பாடக்கூடிய பாடலாக இந்த 9ஆம் திருமுறை திகழ்ந்திருக்கிறது. அடுத்ததா இந்த 9ஆம் திருமுறையில அகப்பொருள் சுவையும் நிறைந்து காணப்படுது. அகப்பொருட்சுவையில் இணைந்த பாடல்கள் இந்த 9ஆம் திருமுறையில இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த 9ஆம் திருமுறையின் சிறப்பினை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கன்னட நாட்டுல ஏ.கே. ராமானுஜம் தமிழ் பக்தி இலக்கியங்கள்ல சிறு பகுதியை மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறாரு. யாருக்கு மொழிபெயர்த்து அனுப்பியிருக்காருன்னா, வெள்ளையர்கள்
ஆங்கிலேயர்கள், அமெரிக்கர்கள் இத படிச்சிருக்காங்க. அங்க அதுல இருக்கக்கூடிய சைவ பக்தி நிரம்பிய அமெரிக்கர்கள் இந்த ராமானுஜம் ஐயா அவர்கள் மொழிபெயர்த்த அந்த பாடலை படிச்சிருக்காங்க. அப்படி படிக்கும்போது அதில் மனம் தோய்ந்து எங்களுடைய வாழ்நாளுக்கு இது மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்க திருவண்ணாமலையில நாங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்க நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா பல வெளிநாட்டவர்கள் அண்ணாமலையாரை தேடி வரிசையாக வந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்துட்டே இருப்போம். தினந்தோறும் சேஷாத்ரி ஆசிரமத்துல இறைவனை வணங்குவதோடு மட்டுமில்லாமல் நாங்க கிரிவலம் போகும்போதெல்லாம் தினந்தோறும் கிரிவலம் போகக்கூடிய வெளிநாட்டவரை எல்லாம் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அப்படி அனைவரினுடைய மனதையும் ஈர்ப்பவனாக நம்முடைய எல்லாம் வல்ல ஆடல் வல்லான் திகழ்ந்து கொண்டிருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த 9ஆம் திருமுறையில் எத்தனை தலங்கள் இருக்கு பாடப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா 14 தலங்கள் இந்த 9ஆம் திருமுறையில் பாடப்பட்டிருக்குது. இதுல தில்லை மட்டும் அந்த தில்லை பதியை மட்டும் 173 பாடல்கள்ல பாடியிருக்காங்க. அதனால என்னன்னு சொல்றாரு அருணாச்சலம் அப்படின்னா தில்லை திருமுறை அப்படின்னு இத சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறார். நடராஜரை பத்தி 173 பாடல்கள் குறிப்பிட்ட கிட்டத்தட்ட பாதி பாடல்கள் நம்முடைய ஆடல் வல்லானாகிய நடராஜரை பற்றி பாடப்பட்டிருக்குது. அப்படியெல்லாம் சிறப்புகளை உடையதாக இந்த 9ஆம் திருமுறை திகழ்ந்து கொண்டிருக்குது. அதுல இருந்து ஒரு பாடலை பாடிட்டு நம்ம ஊமைகளுக்கு போகலாம். ஒளிவளர் விளக்கே உவப்பில்லா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பளிங்கின் திரள்மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்துகந்தானே தொண்டனேன் விளம்புமா விளம்பே. எல்லாம் வல்ல இறைவனுக்கு என்னுடைய வணக்கத்தை மீண்டும் தெரிவித்து, இப்போ எந்த இடத்துல எல்லாம் உவமைகளால் நம் மனதை நிறைக்கிறார்கள் இந்த 9 மரும் அப்படிங்கிறத இனிமே நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். முதல்ல என்ன சொல்றாருன்னா சோதியுள் சோதியாக திகழ்பவன் அப்படின்னு சொல்றார். ஒரு இறைவன் ஜோதி வடிவானவன் நம்ம பார்க்கிறோம். அந்த ஜோதிகளுக்கெல்லாம் ஜோதியாக இருப்பவன் இறைவன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா நீரணி பவள குன்றம், நீரை அணிந்திருக்கக்கூடிய ஒரு பவள குன்றாக இருக்கக்கூடியவன் இறைவன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே நெருப்பாக நிற்கக்கூடியவன் உருவகிக்கிறார். இது எல்லாமே இறைவனை உருவகித்தல். அதாவது உருவகம் அப்படின்னா அப்படியே ஆகுறதுன்னு சொல்றது. அப்படின்னா நிலா மாதிரியான முகம் அப்படின்னு சொன்னா நம்ம அதை ஓமைன்னு சொல்லலாம். உருவகம் அப்படின்னு சொல்லும் பொழுது நிலா மாதிரி முகம் இல்ல, முகமே நிலாதான் அப்படின்னு சொல்றது உருவகம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே இல்ல அப்படின்னு அந்த ஓமையை மேலும் அடர்த்திக்குள்ளாக்குவதுதான் உருவகம். அந்த வகையில ஜோதியாகவே நிற்பவன் இறைவன் அப்படின்னு சொன்னதோடும் இல்லாம நீர் அணிந்திருக்கக்கூடிய பவள குன்றாக இருக்கிறான். அப்படி ஒரு செந்நிற மேனியையும் நல்ல பொலிவான ஒரு வெளிச்சத்தையும் ஒரு ஒளியையும் தரக்கூடியவனாக இறைவன் இருக்கிறான் அப்படின்னு வாழ்த்துறாரு. அடுத்ததா நெருப்பாகவே இருக்கிறான் இறைவன் அப்படின்னு சொல்றாரு. மேலும் கனக நல் தூணாய், கனகம் அப்படின்னா தங்கம், அந்த தங்கத்தினால் ஆகிய நல்ல தூணாக விளங்கி ஒளி வீசக்கூடியவனாய் இருக்கிறான் இறைவன் அப்படின்னு வாழ்த்துறாரு. அடுத்ததாக கற்பக கொழுந்தாய் இறைவன் இருக்கிறான் அப்படின்னு வாழ்த்துறாரு. அடுத்ததா மகேந்திர மாமலை மேல் இருந்த தேனே மலை மேல் இருந்த மருந்தே பிறவி பயனை தீர்ப்பவனே. இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் பிறந்த உடனே மற்றவர்கள்ட்ட நம்ம போய் கேட்கும் போது நமக்கு தெரியும், என்னங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, ஏதோ இருக்கேன், பரவாயில்ல, நல்லா இருக்கேன், அப்படியே போயிட்டு இருக்குதுங்க, இப்படிதான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இந்த பிறவி பெருங்கடலை யாரெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா எப்பவுமே
சிரிச்சுக்கிட்டே அந்த கணங்களை கடந்து செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னா, யாரெல்லாம் இறைவனுடைய பாதங்களை பற்றுகிறோமோ அவர்களுக்கு வாழ்க்கை உவப்பாக இருக்கும். அததான் ரொம்ப அழகா அவர் என்ன சொல்றாருன்னா, மகேந்திர மாமலை மேல் இருக்கக்கூடிய தேன் போன்றவன் இறைவன். ரொம்ப தேன் ரொம்ப தித்திப்பானது. யாருமே விரும்பாம இருக்க மாட்டோம். அப்படி இருக்கக்கூடிய தேன் போன்றவன் இறைவன். அந்த இறைவன் மலை மேல் மருந்தாக இருந்து நம்முடைய பிறவி பயனை தீர்ப்பான். இப்போ இறைவனை யாரெல்லாம் தொடர்ந்து வணங்குகிறோமோ, இறைவனை யாரெல்லாம் தொடர்ந்து நினைக்கிறோமோ, அவர்களுக்கு அவர்களோட வாழ்க்கையை போய் கேளுங்களேன். இப்ப எடுத்துக்காட்டு நம்ம லாவண்யா அம்மாட்ட கேளுங்க. எப்படிம்மா இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேம்மா. சிவ 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 அழகா சொல்லுவாங்க அம்மா. உதடுகளில் எப்பொழுதும் புன்னகையோடவே இருப்பாங்க. யாரெல்லாம் இறைவனை வணங்குகிறார்களோ, யாரெல்லாம் இறைவனை பற்றுகிறார்களோ, இறை சிந்தனையில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு எந்த கவலையுமே கிடையாது. எல்லாம் மகிழ்ச்சிதான். ஏன்னா அவன் இருக்கான். அவன் பார்த்துக்குவான். அடிக்கடி நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்? என்ன கைய பிடிச்சு அவன் கூட்டிட்டு வந்தாம்மா. கைய பிடிச்சு கூட்டிட்டு போயிடுவான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லுவோம். அதத்தான் இங்க அஹ் ஆசிரியரும் சொல்றாரு. என்னுடைய பிறவி பெரும் பயனை தீர்ப்பவன் யார் அப்படின்னா இறைவன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா ஆடல் வல்லான் எவ்வளவு அழகா இருப்பான் அப்படின்னு திருமாளிகை தேவருக்கு மற்றவர்களுக்கு சொல்லணும்னு ஆசை வந்துருச்சு. ஆடல் வல்லானுடைய அழக சொல்லணும்னு ஆசைப்படும் போது எவ்வளவு அழகா இருப்பான். ஒரு சூரியனை போல ஒரே ஒரு சூரியன் கொடுக்கக்கூடிய ஒளியா நம்முடைய சிவபெருமான் கிட்ட இருக்கும். யோசிக்கிறாரு அவரு. யோசிச்சுட்டு சொல்றாரு, 1000 சூரியன்கள் ஒன்று சேர்ந்து வந்தால் அது எப்படி ஜொலிக்குமோ. 1000ன்றது நான் குறைவா சொல்லிட்டேன். 100,000 அதாவது 1,00,000 1,00,000 சூரியன்கள் ஒன்று சேர்ந்து வந்துட்டா அது எவ்வளோ ஒளியை கொடுக்கக்கூடியதாக எப்படி ஜொலிக்குமோ அது போல அந்த இறைவன் வரும் பொழுது நம் கண்களுக்கு அப்படி ஒரு ஒளி கிடைக்கும். அப்படி ஒரு ஜொலிப்புடையவனா அவன் இருப்பான் அப்படின்னு சொல்றாரு. அந்த பாடல் உங்களுக்காக. செக்கர் ஒத்து ரவி 100,000 திரள் ஒப்பாம் தில்லை சொக்கர். தில்லையில் இருக்கக்கூடிய நம்மையெல்லாம் சொக்க வைக்கக்கூடிய அந்த நாயகன் ஒரு ரவி 100,000 ரவின்னா சூரியன் 100,000 சூரியன்கள் இணைந்து வந்தால் என்ன ஒரு ஒளியை, ஒரு அழகை, ஒரு பளிச்சுன்னு இருக்கக்கூடிய அந்த தன்மையை தருமோ, அது போல சிவனை நாம் கண்களால் காணும் பொழுது அப்படி ஒரு ஒளியை காண்போம் அப்படின்னு வர்ணிக்கிறார். அடுத்ததா சேந்தனாரினுடைய ஒரு ஓமையை பார்க்கலாம். நம்ம நிறைய கனவு காணும். இப்படி ஆகணும், அப்படி ஆகணும், இன்னைக்கு இதெல்லாம் பண்ணணும், இன்னைக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கணும் அப்படின்னு பகல் கனவுகள் நிறைய. இரவு நாம் காணக்கூடிய கனவுகளும் நிறைய. அந்த கனவுகள் நிறைய நமக்கு ஞாபகம் இருக்கும், நிறைய கனவுகள் மறந்து போயிடும். நம்முடைய இளம் வயதுல பாத்தீங்கன்னா இந்தந்த கனவு என்னது, இந்தந்த கனவு என்னது, இந்தந்த லட்சியம் என்னதுன்னெல்லாம் நம்ம கதை விட்டுட்டு இருந்திருக்கிறதெல்லாம் ஞாபகம் வரும். இப்போ சேந்தனார் சொல்றாரு, அக்கனா அணைய செல்வமே சிந்தித்து. இந்த உலகத்துல நிறைய பேரு துன்பத்தில் உழன்று கொண்டிருக்கிறார்கள். ஏன் அவர்களுக்கு துன்பம்? இறைவனை பற்றவில்லை, இறைவனை நினைக்கவில்லை, அதனால அவங்களுக்கு துன்பம். அவங்க வேற எதை நினைக்கிறாங்க? செல்வத்தை நினைக்கிறார்கள். அத அவர் அழகா சொல்றாரு. செக் அக்கனா அணைய செல்வமே சிந்தித்து. அப்ப அந்த செல்வம் எப்படிப்பட்டதுன்னு சொல்ல வர்றதுக்கு அவர் சொல்றாரு, ஒரு கனவை போன்றது செல்வமா. கனவு எப்படி கனப்பொழுதுல மறைஞ்சிருமோ அது போல செல்வமும் மறைஞ்சிரும். அந்த செல்வத்தையே சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இவர்களை எல்லாம் என்ன செய்யறதுன்னு அவர் யோசிக்கிறார். சேந்தனாரனுடைய அந்த அழகான வரிகள் பாருங்க. செல்வத்துக்கு நிலையில்லாதது அப்படின்னு நம்ம நிறைய படிச்சிருக்கோம். நாலடியார் கூட நிலையில்லாத செல்வம்னு சொல்லும், திருக்குறள்லயும் வரும். இப்படி நிலையில்லாத செல்வத்திற்கு எல்லோரும் ஒரு ஒரு ஓமையை கொடுத்திருக்கும் போது அழகா சேந்தனார் சொல்றாரு, கனவை போன்று
கணத்தில் மறையக்கூடியது இந்த செல்வம். அந்த செல்வத்தையே சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மக்களே அப்படின்னு கூப்பிட்டு பேசுறாரு. இரவோ பகலோ நாம் கண்ட கனவுகள் மறைஞ்சு போயிரும். இப்படியும் நம்ம இதை எடுத்துக்கலாம். அப்படி செல்வமும் ஒரு நாள் கண்டிப்பா நம்மை விட்டு மறைந்துரும். ஆனால் நிலையாக நம்மோடு இருப்பவன் யாரு? சிவபெருமானாகிய ஈசன். அதனால அவனை நம்ம நினைச்சிட்டோம்னா செல்வத்தினால் நாம் துய்க்கக்கூடிய இன்பத்தை விட, அதனால நமக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை விட, அதனால நமக்கு கிடைக்கிற ஆனந்தத்தை விட நிறைய ஆனந்தத்தை ஆடல் வல்லான் அள்ளி தருவான் அப்படின்னு சேந்தனார் நமக்கு செய்தி சொன்னார். அடுத்ததா திருவிடைக்கழி பதிகத்துல முருகனை சேந்தனார் பாடுறார். எப்படி பாடுறாருன்னா, கனக குன்றென வரும் கள்வன். எப்படி சொல்றாரு அத அப்படின்னா, ஒரு கள்வன் எப்படி வருவான்? ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் திருட வரான். அப்படி திருட வரக்கூடிய கள்வன் எப்படி வரான்? வருவான் பயந்து நடுங்கி யாருக்குமே தெரியாம ஒளிஞ்சுக்கிட்டு எல்லாரும் தூங்குற நேரத்துல அப்படியே பயந்து யாருமே பாத்திர மாட்டாங்களே அப்படின்ற ஒரு எச்சரிக்கை உணர்வோட, ஒரு பூனை எலியை பிடிக்கிறதுக்கு எப்படி மெதுவா பாதத்தை எடுத்து வச்சு போகுமோ அந்த மாதிரி சத்தம் இல்லாம போவான். இதுதான் கள்வனோட வேலை. ஆனால் சேந்தனார் அதை எப்படி சொல்றாருன்னா, கனக குன்றென வரும் கள்வன். கனக குன்று தங்கத்தினால் ஆகிய தகதகன்னு மின்னி ஒளி வீசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு குன்று போல முருகன் வரான். எவ்வளவு அழகா, எவ்வளவு ஒரு காட்சிப்படுத்துறார் பாருங்க. நம் இதயத்திற்குள் நம்மை அறியாமல் உள்ள வந்துடுறான் கள்வனாக. அப்படி கள்வனாக வரக்கூடியவன் கனக குன்று போல ஜொலிப்போட கம்பீரமா மிகச் சிறப்பா வரான் அப்படின்னு ரொம்ப அழகா ஒரு எடுத்துக்காட்டுறாரு. மேரு மலை போல அழகாய் சிகப்பாய் தகதகவென உடல் மின்ன வருகிறான் முருகன். இதுல என்ன நம்ம ரசிக்கணும் அப்படின்னா, ஒரு கள்வனால தகதகன்னு மின்னி நம்ம ரசிக்கிற மாதிரி வர முடியுமா? வர முடியும்னு சொல்றாரு. அதுதான் இந்த பாடலினுடைய ஊமையினுடைய மிகப்பெரிய சிறப்பு. அடுத்ததா சேந்தனார் இன்னொரு செய்தியை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இறைவன் நம்மையில எல்லாம் காப்பான். நமக்கு ஒரு கஷ்டம் வருது, நமக்கு ஒரு ஒரு தேவை வருது. அந்த தேவை வரும் பொழுது இதை நம்ம செய்யலாமா செய்ய வேணாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் நமக்குள்ள ஏற்படும். அப்படி குழப்பம் ஏற்படும் போது நம்ம என்ன செய்வோம்? இறைவனிடம் போய் வழி கேட்போம். அவன் தான் நம்மளுக்கு எல்லா விஷயங்களையும் வழி நடத்தி நம்மை மிகச்சரியா நம்ம கையை பிடிச்சு கூட்டிட்டு போவான்ற நம்பிக்கை உண்டு. நான் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில ஏதேனும் ஒரு பணி நிமித்தமா எனக்கு வந்து இப்போ ஒரு வேலை கிடைச்சது, இந்த வேலைக்கு போலாமா வேணா, ரொம்ப தூரம் என்ன பணிக்கு வந்து ரொம்ப தூரம் போக வேண்டிய ஒரு சூழல். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் காலை பயணம், திரும்ப வர்றதுக்கு 3 மணி நேரம், 6 மணி நேரம் பேருந்து பயணம். அங்க போய் மாணவர்களுக்கு பாடம் எடுக்கணும். மாற்றலுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணோம், ஆனால் மாற்றல் கிடைக்கவே இல்லை. அப்போ நான் வந்து இறைவனை தான் நாடினேன். அண்ணாமலையானே, உன்னுடைய பூமியிலேயே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், என்னை வேற ஒரு ஊருக்கு அனுப்புற, போகட்டுமா வேணாமா அப்படின்னு அவர்கிட்ட தான் கேட்டேன். ரொம்ப சரியா, போயிட்டே இரு, ரொம்ப விரைவில் நான் உன்னை கூப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாரு. அதே மாதிரியே அந்த 6 மணி நேர பயணத்துல என்னுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமா வச்சிருந்து, அதே பேருந்து பயணம், இத்தனைக்கும் அப்ப வந்து ரொம்ப வெயில் நேரமும் கூட, அப்படியான பயணமா இருந்தாலும் என்னை ரொம்ப மகிழ்ச்சியா வச்சிருந்தவர் அவர்தான். அந்த மாதிரி என்னை வச்சிருந்து அழைச்சிட்டு வந்துட்டு இப்ப கொஞ்சம் பக்கத்துல என்னை கூப்பிட்டிருக்காரு. அப்ப அந்த தைரியத்தையும் தெளிவையும் கொடுத்தவர் யாருன்னா, எல்லாம் வல்ல அந்த அண்ணாமலையார் தான். அப்படி எனக்கு மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு அனுபவம் இருக்கும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பக்தர்களுக்கும் ஒரு ஒரு அனுபவம் இருக்கும். நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா துன்பங்களுக்கும் அல்லது எல்லா சங்கடங்களுக்கும் அல்லது இப்படி வச்சுக்கலாம், எல்லா தேர்வுகளுக்கும் அடிப்படையாக இருப்பவன் இறைவன். அப்படி நமக்கு நம்மை சுற்றி எப்பொழுதுமே அவனுடைய அந்த அன்பு இருந்துகிட்டே இருக்கும்.
அவனுடைய அந்த காப்பு இருந்துகிட்டே இருக்கும். அததான் இவர் சொல்றாரு, நம்ம எல்லாம் காப்பவன் இறைவன். அப்படி நம்ம எல்லாம் அவன் எப்படி காத்துக்கிறான் அப்படின்னு ரொம்ப அழகா ஒரு உவமையில சொல்றாரு. காவல் நற்சேனை என்ன காப்பு. அது என்ன நற்சேனை? எப்படி நீ காவல் நற்சேனை போல காப்பாய் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும் பொழுது, அந்த காலத்துல ஒரு மன்னனுக்கு சேனை சுற்றி இருக்கும். ஒரு மன்னன் வெளியில போறான்னா அவனை பாதுகாப்பதற்கு சேனை இருக்கும். அந்த பாதுகாவலர்கள் போல நம்மை ஒரு மன்னரை போல பாவிச்சு இறைவன் நம்மள காத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு மன்னனை சேவகர்கள் எப்படி காத்துக்கிட்டே இருக்காங்களோ அது போல நம்மை எப்பொழுதும் காத்துக்கொண்டே இருப்பவன் இறைவன் அப்படின்னு அழகா வர்ணிக்கிறார். இன்னைக்கு கூட அரசர்கள், இன்னைக்கு மன்னராட்சி இல்லைன்னாலும் அதிகாரிகள்லாம் இருக்காங்க, அமைச்சர்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம சொல்றோம் Z பிரிவு பாதுகாப்பு, என்னென்னவோ பாதுகாப்புகளை இன்னைக்கும் வழங்கிட்டு இருக்காங்க. அந்த பாதுகாப்புகளை எல்லாம் விட மேலானது எது அப்படின்னா, இந்த காவல் நற்சேனை என்ன காப்பவன் ஆகிய இறைவனுடைய பாதுகாப்பு தான். நம்ம எல்லாம் ஒரு மன்னரை போல பாவித்து எப்பொழுதுமே நம்மள அவன் பாதுகாத்துக்கிட்டே இருக்கிறான் பார்த்தீங்களா? அந்த பாதுகாப்புக்கு ஈடு இணை வேற ஏதாவது இருக்க முடியுமா? எல்லாம் வல்ல அவனுடைய கருணையை நினைக்க நினைக்க உண்மையிலேயே மனமெல்லாம் அப்படியே நெகிழ்ந்து போகுது நமக்கு. அடுத்ததா கருவூரார் தன்னுடைய தில்லை பதிகத்துல ஒரு பாடலை பாடியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரொம்ப அழகான ஓமைங்க, நம்மளோட மனசை தொட்ட ஓமை. அதுல ரொம்ப சிறப்பா அவர் சொல்றாரு, ஐம்பொறிகளை 5 பகைவர்களாக ஓமைக்கிறார். அவர் எப்படி வர்ணிக்கிறார்னா, இவ்வரும் பிறவி பவ்வ நீர் நீந்தும் ஏழையேற்கு என்னுடன் பிறந்த ஐவரும் பகையே யார் துணைன்னு கேட்கிறார். அதாவது இந்த பிறவி கடலை நானு நீந்தி போகணும். பவ்வம்னா கடல். இந்த அரும் பிறவி கிடைத்தற்கு அரிய பிறவி கடலை நீந்துவதற்கு ஏழையாகிய என்னுடன் யாரெல்லாம் துணையா இருக்காங்க அப்படின்னு கேட்டா, என்னுடன் பிறந்த ஐவரும் பகைவர்களா இருக்காங்க. நான் எப்படிங்க இதை நீந்தி போறதுன்னு கேக்குறாரு கருவூரர். இதுல என்ன ஒரு அழகும் சிறப்பும் அப்படின்னு கேட்டா, 5 பேர் கூட பிறந்தவங்க யார் யாருன்னா நம்முடைய ஐம்பொறிகளை சொல்றாரு. கண், காது, மூக்கு, வாய், இந்த ஐம்பொறிகளும் கருவூராருக்கு எப்படி இருக்குதான்? பகைவர்களாக இருக்குதான். அவர் இதை பார்க்காதன்னு சொன்னா பாக்குது, பேசாதன்னு சொன்னா பேசுது. இன்னைக்கு நிறைய மனிதர்களுக்கும் இதுதான் சிக்கல். என்ன சிக்கல்? ஐம்பொறிகளும் நம்முடைய பேச்சு கேட்கறது இல்ல. நம்ம தியானம் பண்ணணும், இறைவனையே நினைச்சு உட்காரணும்னு உட்காருவோம். அப்பதான் இன்னைக்கு சாயங்காலம் என்ன சமைக்கிறது அப்படின்னு ஒரு எண்ணம். அடுத்ததா நம்ம இங்க என்ன பண்ணலாம், கவனத்தை இப்படி கொண்டு வந்துடணுமே அப்படின்னு அமைதியா மனசை வைக்கிறோம். ஆனால் நம்முடைய மூக்குல ஒரு சுவாசம் வரும், பக்கத்து வீட்டுல என்னவோ நல்ல வாசனை இருக்குது, என்ன சமைக்கிறாங்க. அடுத்தது இதையும் மீறி இன்னும் உட்காரணும்னு நம்ம யோசிப்போம், அலுவலகத்துல நமக்கு என்ன அப்படின்னு நம்ம மூளை சிந்திக்கும். இப்படி நம்முடைய 5 பொறிகளையும் நம்மால் அடக்கி ஆளுதல் என்பது ரொம்ப ரொம்ப சங்கடமா இருக்கு. இன்றைய வேகமான உலகத்துல குழந்தை வளர்ப்பு, நம்முடைய வளர்ச்சி, நாம் செய்ய வேண்டிய செயல்கள், இதையெல்லாம் பட்டியலிட்டுட்டு வரும்போது இறைவனுக்காக நாம் நேரத்தை செலவு செய்யணும், நம் மனதை அடக்கணும் அப்படின்னு நினைச்சா அதற்கு மிக நீண்ட பொறுமை வேணும். இந்த 5 பொறிகளும் நமக்கு பகையாக நிற்கின்றன அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. நாம் இறைவனை வணங்குகிறோம் தான், இல்ல அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. 24 மணி நேரமும் நம்முள்ளே நீக்கமர நிறைந்திருப்பவன் அவன், நம்மை ஆட்டுவிப்பவன் அவன், நம்மள பேச வைக்கிறவன் அவன், நடக்க வைக்கிறவன் அவன், நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கும் பின்புலமாக இருப்பவன் அவன்தான். ஆனாலும் கூட நம் ஐம்புலன்களையும் நம்மால் அடக்க முடியலங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதை கருவூரார் சுட்டி காட்டுறார். அதை எப்படி வர்ணிக்கிறார்னா,
ஐவரும் பகையே. என்னுடைய 5 பொறிகளும் பகையா இருக்காங்க. நான் எப்படி இந்த வாழ்க்கையாகிய கடலை நீந்தி வருவேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா, இந்த வெறியாட்டம் போடக்கூடிய 5வரையும் அடக்க வல்லவன் யார் அப்படின்னா இறைவன் தான் அப்படிங்கிறதையும் தன்னுடைய பாடல்ல குறிப்பிட்டிருக்காரு. அடுத்ததா, பொதுவா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு சங்க இலக்கியத்துல கூட ஒரு பாடல் உண்டு. என்ன பாடல் அப்படின்னா, ஒரு புதருக்கு இடையில ஒரு மலர் மலருது. அந்த மலர் எப்படி மலருதான், அங்க இருக்கிற வண்டுகளினுடைய ரீங்காரமாகிய இசையை கேட்டுக்கிட்டே மலருதுன்னு சொல்லுவார். வண்டுகளின் ரீங்காரம்ன்றது இயற்கை. அதை கேட்டுக்கிட்டே இந்த மலர் வந்து அழகா மலருது அப்படின்னு கவிஞர் வர்ணிப்பார். அப்படி வர்ணிச்சாதானே கவிஞர். அப்படிதான் இங்கேயும் கருவூரார் வர்ணிக்கிறார். என்ன வர்ணிக்கிறார்னா, வாயின் நேர் அரும்பு மணி முறுக்கு அலற வளரிளம் சோலை மாந்தளிர் செந்தீயின் நேர் அரும்பு. அதாவது கல்யாண முருங்கை பூ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, வாயின் நேர் அரும்பு மணி முறுக்கு அலற வளரிளம் சோலை மாந்தளிர் செந்தீயின் நேர் அரும்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாடல்ல என்ன சிறப்பு அப்படின்னா, ஒரு பெண்ணுடைய கண்ணுக்கு சொல்லுவாங்கன்னா குவளை மலர் போல் குவளை மலர் போன்ற அழகான கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில இவர் எப்படி வர்ணிக்கிறார் அப்படின்னா, ஒரு கல்யாண முருங்கை பூ எப்படி இருக்கான், ஒரு பெண்ணின் உதடு போல சிவந்திருக்கான். பொதுவா பெண்ணின் உதட்டுக்கு கல்யாண முருங்கையை போல சிவந்த உதடுகள், கோவை பழம் போல சிவந்த உதடுகள் அப்படின்னு சொல்லிதான் நம்ம புலவர்களினுடைய ஊமைகளை கேட்டோம். இவர் என்ன சொல்றாரு, கல்யாண முருங்கை பூ எப்படி மலர்ந்திருக்கான், பெண்ணின் சிவந்த உதடுகளை போல, சிவந்த வாய் போல அழகா கல்யாண முருங்கை மலர்கிறது அப்படின்னு வர்ணிக்கிறார். அதே போல தீச்சுடர் ஒத்த அரும்பு அப்படின்னு வர்ணிக்கும் போது அதுல என்ன சொல்றாருன்னா, மாமர தளிர்கள் மலரும் போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், பச்சை நிறம் வெளியில இருக்கும். அந்த தளிர் தோன்றும் போது நல்ல சிகப்பா இருக்கும். அந்த சிகப்பா நடுவுல வரக்கூடிய அந்த தளிர்களை ஒரு தீச்சுடர் இடையில அப்படியே ஜோதி மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. தீச்சுடர் ஒத்த அரும்பு அப்படின்னு அழகா வர்ணிக்கிறார். அது மட்டும் இல்லாம இன்னொரு இடத்துல எப்படி வர்ணிக்கிறார்னா, ஒரு எருமை மாட்டிற்கு தன்னை ஓமிச்சுக்கிறார். ஒரு எருமை மாடு என்ன செய்யும்னா, குட்டைகள்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கும், சேற்றுல போய் உட்காரும். அந்த மாட்டிற்கு நம்ம என்ன சொல்லி கொடுத்தாலும் அது வந்து தன்னை மாற்றிக்கொள்ளவே கொள்ளாது. நல்ல சேற்றுல போய் உட்கார்ந்து அசை போடுதலையோ அல்லது குளித்தலையோ அல்லது தங்கியிருத்தலையோ அது செய்யும். அது போல எருமையை போன்ற இருக்கக்கூடிய நான் அறியாமையால், அதான் எருமையினுடைய கருமை நிறத்துக்கு ஒப்பிடுறாரு. அந்த பெரிய உரு கொண்ட எருமை அப்படின்னு சொல்லும் பொழுது என்னுடைய செருக்கு அந்த பெரிய உரு போல இருந்தது அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் அந்த எருமை எப்படி சேற்றினுடைய சுகத்தை விடாதோ அது போல நானும் என்ன செய்யறேன், என்னுடைய எந்த விஷயத்தையும் மாத்திக்கவே இல்லை. ஆனாலும் அப்படி அந்த எருமை சேற்றிலே போய் தங்கி இருந்தாலும் எருமைக்கு ஏதேனும் தீங்கு நேருதா, அழுக்குல போய் தங்கி இருக்கிறதுனாலயோ அல்லது அழுக்குகளிலேயே வாழ்வதனாலேயோ அல்லது அங்க போய் வழுக்கி விழுறது அல்லது ஏதேனும் ஒரு துன்பம் நேருதா? எந்த துன்பத்தையும் தராமல் அந்த எருமையினை எப்படி காக்கிறாரோ அது போல என்னையும் இறைவன் காக்கிறார். அதை எவ்வளவு அழகா சொல்றாருன்னா, மை கடா மை இருண்மை மிக்க கருப்பான கடா போன்று இருக்கக்கூடிய என்னை ஆள் விரும்பி அருளே புரியரும் வல்லரே. ஒரு எருமை மாட்டை போல நான் வந்து கீழான நிலையை தேடி போனாலும் இறைவன் என்னை ஆட்கொண்டு
என் மீது அன்போடு என்னை மிகச்சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு அழகா வர்ணிக்கிறார். அதுக்கு அடுத்ததா இன்னொரு மிகச்சிறப்பான ஊமையும் நம்ம இதுல பாக்குறோம். தக்கை அப்படின்னு ஒரு தண்டு இருக்கு. அந்த நெட்டி தாவரத்தினுடைய தண்டு அது. அந்த தண்டு வந்து தண்ணிக்குள்ளதான் இருக்கும். அந்த தண்டு தண்ணிக்குள்ள இருந்தாலும் தண்ணியில இருக்கக்கூடிய எந்த ஒரு நல்லதையும் எடுத்துக்காது. தண்ணியில முழுக்க முழுக்க நனைஞ்சுக்கிட்டு தண்ணியை எந்த விதத்திலையும் பயன்படுத்திக்காது. இதை எப்படி ஓமைக்கிறார்னா, மெய் நூலை இறைவனுடைய சிறப்புகளை எல்லாம் உணர்ந்த மெய் நூலை படித்தும் அதன்படி யாரெல்லாம் வாழலையோ அவர்களெல்லாம் இந்த தக்கை அப்படிங்கிற நெட்டி தாவர தண்டை போலவர்கள். நல்ல தண்ணியில இருந்தும் அந்த தண்ணியை அந்த தாவரம் பயன்படுத்திக்கிறதே இல்ல. அந்த தண்ணியினால அந்த தாவரத்திற்கு எந்த பயனும் இல்ல. அது போல மெய்நூலை படித்தவர்கள் யாரும் அதை பயன்படுத்தவே இல்லை அப்படின்னா அந்த தாவரத்தை போன்று வீணாக்கி போறாங்களே அத அப்படின்னு வருது. அடுத்ததா இதற்கான பாடல் வரி என்னன்னா, கேடில்லா மெய்நூல் கெழுமையும் செழுநீர் கிடையனார் உடைய என் நெஞ்சு. நல்ல நீரில் இருந்தும் நனையாமல் அதை பயன்படுத்தி கொள்ளாமல் இருக்கக்கூடிய அந்த நெட்டி தாவரம் போல மெய்நூலை படித்தும் அதன்படி வாழாதவர்கள் வீணாக்குகிறார்கள்னு அழகா உண்மை. அவருடைய உண்மைகள் ஒவ்வொன்றுத்தையும் நீங்க யோசிச்சு பார்க்கும்போது அதுல இருக்கக்கூடிய சிறப்பு நம்ம எல்லாம் நெகிழ வைக்கும். அடுத்ததா மண் ஒன்று கண்டீர் இருவகை பாத்திரம் அப்படிங்கிறதுலயும் ஒரு மிகச்சிறப்பான ஓமையை சொல்றார். இறைவன் நமக்கு நிறைய துன்பத்தை கொடுக்குறான், நம்மள வந்து சந்தோஷமா வச்சுக்கல, இறைவனை நம்ம வணங்கிட்டே இருக்கோம் ஆனா இந்த பிரச்சனைகளை கொடுத்துட்டான் அப்படின்னு நிறைய மக்கள் புலம்புறதை நம்ம பார்க்கணும். இவ்வளோ வேண்டுதல் கொடுத்துட்டேன் ஆனாலும் எனக்கு கேட்டதை கிடைக்கல அப்படின்னு நம்ம நிறைய பேர் புலம்புவாங்க, அதை பார்க்கிறோம். ஆனால் உண்மை என்னன்னா, ஒரு சின்ன கதை மூலமா நான் அதை சொல்லிட்டு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு கதை உண்டு. என்ன கதைன்னா, ஒரு விவசாயி என்ன பண்றான், இறைவனிட்ட வணங்குறான். என்ன வணங்குறான்னா, எப்பா நீ வந்து நான் பயிர் வைக்கும் போது நீ சரியான நேரத்துல மழை கொடுக்கறது இல்ல, இஷ்டத்துக்கு காத்த அனுப்புற, இப்படியெல்லாம் என்னுடைய பயிர்களுக்கு துன்பத்தை கொடுத்துட்டே இருக்க. இப்ப இறைவன் கேக்குறார், அப்படியா உன்னுடைய பயிர்களுக்கு நான் துன்பத்தை கொடுக்கறேன்னா சரி என்ன பண்ணணும்? ஒண்ணும் இல்ல, நான் கேட்கும் போது இறைவனே நீ மழை பெய், நான் சொன்னா காத்தடி, இல்லைன்னா வேணாம், இப்படி நீ செஞ்சுட்டே இருந்தீன்னா என்னுடைய பயிர் வளர்ந்துரும், நான் அறுவடை பண்ண பின்னாடி நீ என்ன வேணாலும் பண்ணிக்கப்பா அப்படின்னு இறைவன்கிட்ட வேண்டுறான், வணங்குறான். இறைவனும் என்ன பண்ணிடுறாரு, தயாள குணம் உள்ளவர் இல்லையா, அப்படியே ஆகட்டும்னு சொல்லிடுறாரு. சொல்லிட்டு இறைவன் மறைஞ்சிடுறாரு. விவசாயிக்கு ஏக குஷி, நடக்க போறதெல்லாம் என்னன்னு அவருக்கு தெரியாது இல்லையா. அழகா பயிர் பண்றாரு, தண்ணி தேவை, இறைவனே வேண்டாரு, எல்லாம் வல்லவர் கொடுத்துடுறாரு, தண்ணி பாய்ச்சிக்கிறாரு. அடுத்தது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவை, இப்ப காத்தெல்லாம் அடிச்சிடாத, இல்ல காத்தெல்லாம் அனுப்பலப்பா, உன் விருப்பப்படியே வச்சுக்கிறேன். அடுத்தது தேவையான நேரத்துல தண்ணி, தேவையான நேரத்துல காத்து, இப்படி அவர் கேக்குறப்ப மட்டும் இறைவன் செஞ்சுட்டு விட்டுடுறாரு. விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா பயிர் நல்லா செழிச்சு இவ்வளவு பெருசு இருக்கு, ரொம்ப பெரிய அழகா நம்ம போய் பயிரெல்லாம் அறுத்து நெல் மணிகளை எல்லாம் எடுத்து விட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு உள்ள நுழையும் போது நெல் மணிகளை அறுக்க அறுக்க அதை தொட்டு பார்த்தா உள்ள அரிசியே இல்லை, எல்லாமே பதறா இருக்கு. விவசாயிக்கு ஒரே அதிர்ச்சி. இறைவனை வணங்கி இப்படி கேட்கிறாரு. அப்படி கேட்கும் பொழுது இறைவன் சொல்றான், நீ அந்த செடிக்கு என்ன சோதனையை, என்ன பயிற்சியை கொடுத்த? இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு சில பயிற்சிகள் இருக்கணும், சிலவற்றை தாங்கக்கூடிய தன்மை வேணும். நான் எல்லா நேரத்திலையும் மழை பெய்ஞ்சாதான் இந்த மழையிலையும் வாழ்றதுக்கு அந்த பயிர் கத்துக்கும், இந்த காத்துலயும் எப்படி நம்ம வெளியில பிச்சுக்கிட்டு போகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இன்னும் ஆழமா வேற ஊனும். நீ அது கேட்க கேட்க அத்துணையும் கொடுத்துக்கிட்டே இருந்துட்டா
அதை அந்த பயிர்ல எப்படி எல்லாமே உருவாகும் அப்படின்னு இறைவன் கேட்கிறார். அதற்கு உரிய விளைச்சலான அந்த நெல் மணி அதுல உருவாகவே இல்லை. ஏன்னா எந்த முயற்சியுமே அந்த பயிர் செய்யவே இல்லையே. வாழ்வதற்கான தகுதிகளை அந்த பயிர் வளர்த்துக்கவே இல்லையே. அந்த வாழ்வதற்கான தகுதி, இந்த உலகில் ஒரு பிறவி இருக்குது அப்படின்னா அந்த பிறவி வாழ்வதற்கான சில தகுதிகளை அந்த பிறவி ஏத்துக்கணும். அதற்கு கொடுக்கப்படுகின்ற பயிற்சிகள் தான் பிரச்சனைகள். இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இதை மிகச்சரியாக கையாள்வதற்கு நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறத சிந்திப்பதற்கு இறைவன் இருக்கிறான். வழிநடத்த இறைவன் இருக்கிறான். அப்படி வழிநடத்துவதை நாம் பின்பற்றி நடந்தாலே அனைத்து விடயங்களிலிருந்தும் நம்மால் எளிமையாக வெளியில வர முடியும். இதைத்தான் ரொம்ப அழகா இந்த பாடல்ல அவர் சொல்றாரு. மண் ஒன்று கண்டீர் இருவகை பாத்திரம். ஒரு மண்ணு, அந்த மண்ணை வச்சு 2 விதமான பாத்திரம் செய்யறாங்க. அது என்ன 2 விதமான பாத்திரம்? ஒரு பாத்திரத்தை வெறும் மண்ணால செஞ்சுட்டு அப்படியே வச்சிருக்காங்க. இன்னொரு பாத்திரத்தை மண்ணால செஞ்சு நெருப்புல கொண்டு போய் சுடுறாங்க. இந்த நெருப்பில் சுடுவது என்பது இந்த இடத்துல நமக்கு வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறு அனுபவங்கள். அந்த அனுபவங்களை நம்ம பிரச்சனைகள்னு சொல்லிக்கலாம். அந்த அனுபவங்கள் தான் இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த இந்த இந்த உதாரணத்தின் மூலமா சொல்லணும்னா அவர் நம்மள செதுக்குறாரு. அவர் நமக்கு அந்த பாத்திரத்தை மிகச் செம்மையாக இருக்க வேண்டும், மிக நீண்ட நாள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஏற்றது போல அந்த பாத்திரத்தை சுடுறார். இதை கருவூரார் என்ன சொல்றாருன்னா, அப்படி உருவாக்கப்பட்ட 2 பாத்திரங்களும் அடுத்ததா ஒரு மழை பெய்து 2 பாத்திரமும் வெளியில இருக்கு. அந்த 2 பாத்திரத்துல ஒரு பாத்திரம் மழை பெய்ஞ்ச உடனே கரைஞ்சு போயிடுது. ஏன்னா பிரச்சனைகளை எதிர்கொள்ள தெரியாது. எதிர்கொள்வதற்கான எந்த அனுபவமும் அவங்கள்ட்ட இல்ல. ஆனால் நெருப்பிலே சுடப்பட்ட அந்த பாத்திரம் அனைத்து அனுபவங்களையும் கொண்டு இந்த மழை இல்ல, இன்னும் 1,00,000 ஆண்டுகள் கழித்தும் மழை பெஞ்சாலும் அந்த பாத்திரத்துக்கு ஒண்ணுமே ஆக போறது இல்ல. இப்ப கூட கீழடியில பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய அந்த மட்பாத்திரங்களை இன்னமும் எடுக்கிறோமே. அப்போ இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அனுபவங்களை நம்ம என்னவா ஏத்துக்கணும்? மிக நீண்ட காலம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இறைவன் நமக்கு இந்த அனுபவத்தை கொடுத்திருக்கான். ரொம்ப நன்றின்னு அவனுக்கு நன்றி சொல்லி அதை கடந்து போகும். அப்போ நம்முடைய வாழ்க்கை மிகச் சிறப்பா இருக்கும்ன்றத இந்த ஓமை மூலமா ரொம்ப அழகா அவர் சொல்லியிருக்கார். அடுத்ததா மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ, இந்த பாடல் உங்க எல்லாருக்குமே தெரியும். கம்பராமாயணத்துல ராமனுடைய அழகை கம்பர் வர்ணிச்ச இந்த பாடல் மிக புகழ்பெற்ற பாடல். இதே மாதிரி ஒரு ஓமையை நம்முடைய 9ஆம் திருமுறையில கருவூரார் பாடியிருப்பார். என்ன சொல்றாரு அப்படின்னா, விரியும் நீரால கருமையின் சாந்தின் வெண்மையும் செந்நிறத்து ஒளியும் கரியும் நீராடும் கனலும் ஒத்தொளிரும் கழுத்தில். இறைவன் எப்படி ஓமிக்கிறாருன்னா, ஒரு கரி இருக்கு, கருப்பானது. அந்த கரியில செந்தீ பட்டு எரியுது. அந்த கனல் போன்று, அந்த தீ போன்று ஒளி உடையவனாக இறைவன் இருக்கான். சாம்பல் அதுக்கப்புறமா அந்த கரி சாம்பல் நிறத்துக்கு வருது. சாம்பல் நிறம் வந்த உடனே வெண்மை நிறம் கிடைச்சிரும். அப்படி ஒரு வெண்மை நிறத்தை வெந்நீராய் அணிந்திருக்கு, அழகான திருநீரை அணிந்திருக்கு. அப்போ ஒரு கரிக்குள்ளார கருமை நிறமும் இருக்கு, செந்நிறமும் இருக்கு, வெண்மை நிறமும் இருக்கு. அப்படி இறைவன் சாந்தினுடைய வெண்மையும் செந்நிறமும் கருமையும் கலந்து ஒளிர்கிறான். இவன் என்ன நிறம் வாய்ந்தவனே தெரியலையே. அவனுடைய நெற்றியை பார்த்தா ஒளிருது, அவனுடைய கண்களை பார்த்தால் ஜொலிக்குது. பல வண்ணங்களால் ஆனவன் இறைவன் அப்படிங்கிறத ஆசிரியர் இங்க பாடுற அழகு கம்பருக்கு முன்னாலேயே இங்க நிகழ்ந்திருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சோம். அடுத்ததா இதே மாதிரியான ஒரு ஊமையோடு நான் இந்த உரையினை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததா ஒரு அழகான ஊமை சொல்றாரு. என்ன சொல்றாரு? செந்நெல் வயல்
செஞ்சாலி அரிசி. இப்போ ஒரு செந்நெல் வயல்ல ஒரு செஞ்சாலி அரிசி நமக்கு வேணும் அப்படின்னா, நாம் அங்கு இருக்கக்கூடிய குவளை மலர்களை எல்லாம் பீத்து எறியணும். ஏன்னா குவளை மலர் அழகானது. பெண்களின் கண்களுக்கு ஒப்பானதுன்னு ஏற்கனவே நம்ம இந்த இதே நிகழ்ச்சியில சொன்னேன் நான். அப்படி ஒப்பாக அழகாக இருக்கக்கூடிய ஒரு மலரை யாராவது தூக்கி போட மனசு வருமா? அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம தூக்கி போடாம இருக்கக்கூடாது. குவளை மலராக இருந்தாலும் அது செஞ்சாலி அரிசியை அனுபவிப்பதற்கு அந்த வயலின் பயன் என்ன? செஞ்சாலி அரிசி. அந்த அரிசியை பெறுவதற்கு எது இடையூறாக இருக்கிறது? குவளை மலர். அதை தூக்கி எறியணும் அப்படின்னு உழவ பெண்கள் எல்லாம் அந்த மலரை தூக்கி எறிகிறாங்களாம். அப்படி நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அழகா இருக்குது, மகிழ்ச்சியா இருக்குது அப்படின்னு எல்லாம் நினைச்சு தவறான விஷயங்களில் நம்மை கொண்டு போய் சேர்க்க கூடாது, நம்முடைய மனதை லயிக்க விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த உழவு பெண்கள் எப்படி குவளை மலர்னு பார்க்காம தூக்கி எறிகிறாங்களோ அது போல இந்த உலகத்தில் தேவையில்லாமல் நம் வாழ்விற்கு இழுக்கு தரக்கூடிய ஒழுக்கங்களில் எல்லாம் ஈடுபடாமல், அது அழகா இருந்தாலும் சரி, சந்தோஷத்தை தந்தாலும் சரி, அதெல்லாம் அற்ப சந்தோஷம். அவற்றை தூக்கி எறிஞ்சிட்டோம்னா ஒரு செஞ்சாலி நெல் எப்படி நம்ம வாழ்க்கைக்கு கிடைக்குதோ அது போல இந்த பிறவி பயன் நமக்கு கிடைக்கும். அது நம்முடைய வாழ்விற்கே உணவாக இருக்கும், நிம்மதியா வாழ்றதுக்கு காரணமா இருக்கும். ஒரு குவளை மலரை பார்த்துதான் நம்மளால அழகுன்னு சொல்ல முடியும். ஆனால் செஞ்சாலி அரிசியை உணவாக உட்கொண்டு நம் வாழ்வினை தொடருவதற்கு அது உதவியா இருக்கும். அதனால ஒரு அழகை கண்டு மயங்கி நம்முடைய வாழ்வின் பயனை நம்ம விட்டுடக்கூடாதுன்ற ஒரு சிறப்பான ஓமையையும் இந்த 9ஆம் திருமுறை சுட்டிக்காட்டி, அதுக்கப்புறம் ரொம்ப அழகா இந்த பிரபஞ்சத்துக்கே இறைவனை ஓமையாக்கி அதுல ஒளிரக்கூடிய விண்மீன்களைப் போல அவன் ஆபரணங்களை அணிந்திருக்கிறான். அவனுடைய மேனியில் உள்ள அணிகலன்கள் எல்லாம் ஒளிர்கின்றன. இப்படின்னு பல பல ஓமைகளை இந்த 9ஆம் திருமுறை சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்கிறது. நான் முன்னாடியே சொன்னது போல ஆகச்சிறந்த எல்லாம் வல்ல இந்த உலகினை நினைச்சு பார்க்கும்போது இப்படி ஒரு அற்புதமான கட்டமைப்பினை மிக அற்புதமாக செய்திருக்கக்கூடிய இறைவனை என்னுடைய இந்த சிறு நாவினால் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த கொஞ்ச நேரத்துல உங்க எல்லாத்து மனசுலயும் முழுமையா புகுத்திடவே முடியாது. அதுவும் 9ஆம் திருமுறையில் உள்ள அத்துணை ஊமைகளையும் என்னால சொல்லிட முடியாது. எனக்கு தெரிந்த ஊமைகளை, நான் கற்றறிந்து நான் ரசித்த ஊமைகளை உங்களோட நான் பகிர்ந்துட்டேன். ரொம்ப உங்களுக்கும் மகிழ்ச்சியா இருக்கும்னு நம்புறேன். மிக்க நன்றி. இந்த வாய்ப்பினை அருளிய அம்மா அவர்களுக்கும் என்னை இந்த பணியில் பணிக்கச் செய்த எல்லாம் வல்ல அண்ணாமலையாருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.